வெல்கம் பேக் டு another episode of உண்மையா உருட்டா. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து உண்மையாக ஒரு எபிசோடுக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லு நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு மோமோ ஷாப் வந்துருக்கோம். அது வந்து அதோட வெளியில் அதோட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்குது. இது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மோமோ ஷாப் இருக்காமா. ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டு ஏதோ ஹைப் ஏற்றிருந்தாங்கல்ல, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து போயிட்டு உண்மையாக உருட்டான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேவா? வெல்கம் டு மேலையா மேலையா தெரியல. போ மேலே போ ஃபர்ஸ்ட். மேலே இல்லைன்னா கீழே வரலாம். போவே போய் பாருங்க. ஏய் ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. இது இல்லடா, வாடா. கீழே தானா? மேலே இல்லையா? தப்பா போயிட்டோம் நாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை. போமாண்ணா. ஒரே ஒரு சிக்கன் மோட்டோ ஆர்டர் பண்ணிக்கோ. ஸ்டீம்டு தானே சொன்னேன்? ஆமாம், ஃப்ரைடு சொன்னா ஆர்டர் பண்ணிக்கோ. கடை ரொம்ப குட்டி கடை தான். தெரியாது. ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி ஒரு கடை இருக்கிறது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். சின்ன கடை தான், நல்லா தான் இருக்குது பார்க்க. ஒரு மாதிரி மூங்கில் அதெல்லாம் வச்சுருக்காங்க சைட்லாம். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம், அதனால் ஒரு மோமோஸ் மட்டும் சிக்கன் மோமோஸ் ஃப்ரைட் 6-7 டிஷ் தான் இருக்குது. அவ்வளோலாம் இல்லை. நூடுல்ஸ் இருக்குது, வெஜ் மோமோ, சிக்கன் மோமோ, ஸ்டீம்டு ஃப்ரைடு, அப்புறம் ட்ரிங்க்ஸ் இருக்குது. 50 ஒரே ரூபீஸ். ஒரு ஃப்ரைடு இருக்குது, அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து அதை சிக்கன் மோமோ கேட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு உண்மையா உருட்டா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் சொல்லுவோம். நன்றி. எவ்வளோடா இது? 135. 1 2 3 6 பீஸ். இது வந்து கரெக்டாக இந்த அளவு தடியாக இருக்கும். அவ்வளோதான். சூடாக இருக்குது. அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க சட்னி. சூடாக்கி விஷ்ணு சாப்பிடும். ஊது 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 சூடுக்கு கொடு. கொஞ்சம் காரமாகவே இல்லை. சாப்பிட்டு காரமாகவே இல்லை. சுத்தமாக காரமாக இல்லை. தொட்டு சாப்பிடு. கொஞ்சம் தான் சாப்பிடு. சூடா கொஞ்சம் தான் இருக்குது. தொட்டு சாப்பிட கொஞ்சம் எப்படி வாயில போட்டு சரியான காரம். காரம் இருக்கா? இதுதான் காரம் மேல காரம் மேல. ஏன்னா இதுக்கு மேலே குவான்டிட்டி கம்மி, குவாலிட்டி சூப்பர். என்ன காரம் அவ்வளோ காரம் சொல்லி சாப்பிட்டேன். எனக்கு காரம் பிடிக்கும். நான் வந்து எவ்வளோ காரமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிடுவேன். சரியான காரம்.
கொஞ்சம் என்ன கம்மி பண்ணிக்கலாம். அப்பா என்ன நீங்கள் இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதிகமாக வாழணும்னு ஆசை இருந்தால் எண்ணெயை கம்மி பண்ணிவிடுங்க. இந்த சொல்கிறேன், அதிகமாக வாழணும்னு ஆசை இருந்தால் என்ன பண்ணணும்? என்ன கம்மி பண்ணுவோம்? நாங்கள் 2 பேரும் ஒரு அண்ணா ஒரு அண்ணா கழிச்சு அந்த கடை வந்து தள்ளுவண்டி கடை. நெக்ஸ்ட்டு கட்டலாண்டி. நெக்ஸ்ட் நான் கட்டலாம். தள்ளுவண்டி கடை குட்டியோண்டு கடை தான். உட்காந்து சாப்பிட கூட இடம் இருக்காது. வெளியே இருந்தால் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ஒரு பீஸ் 80 ரூபாய்க்கு 10 பீஸ் 12 பீஸ் தருவாங்க. இன்னும் 2 போட்டு போய் ஆனால் இன்னும் 2 கூட போட்டு தருவாரு. நம்ம போயிட்டு காசு அதுதான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் போகிறோம். இங்கே போகிறோம். இது உண்மையாக உருட்டா? உண்மைதான், நல்லா இருக்கு. வேற ஒரு லொகேஷனில் போயிட்டு பார்க்கலாம். இப்படி பண்ணுறீங்க உண்மை. ஹலோ ஓனர் எப்படி அந்த இந்த கோதி தர்மம் மாதிரி இருக்கிறா அப்படிதான் இருக்கார்ல, வயசான மாதிரி. ஸோ வந்துட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்னன்னா வந்து உண்மையாக உருட்டானா உண்மைதான். ஆனால் என்ன அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுற அளவுக்கு இல்லை. எனக்கு என்னமோ பர்சனலாக வந்துட்டு நம்ம ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா இன்னொரு பீஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகும்ல சிலதெல்லாம். எனக்கு ஏதோ அந்த டெம்ட் ஃபீல் எனக்கு கொடுக்கல. இப்போ நீங்கள் போய் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிக்குமோ நம்ம தெரியல. இவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கு. ஃப்ரைடுனால ஆயில் இருக்கும்டி. நம்ம அன்னைக்கு வாங்கணுமே பீச் கிட்டலாம், அதெல்லாம் நான் இல்லைல்ல, கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் உண்மைதான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A few moments later. ரைட்ல இருக்கு ஒரு கடை. ப்ரோ வெஜ் மோமோ 1 plate. ஓகே சொல்லிட்டேன். இந்த கடை தான் வந்து நான் சொன்ன கடை. நாங்கள் வந்து நாளைக்கு போகலான்னு தான் இருந்தோம். சரி வேணாம், சாப்பிட்றதுக்கு துணைக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு. சரி பிரச்சனை இல்லை சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இது இங்கே நான் அடிக்கடி சாப்பிடுவோம். நாங்கள் நல்லாயிருக்கும். எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். உங்கள் அதை விட ஒரு எவ்வளோ தெரியுமாடா? அது 80 ரூபா தான்டா. 70 ரூபா. 70 ரூபாய்க்கு 80 ரூபா நினைக்கிறேன். 70 ரூபாய்க்கு எவ்வளோ பீஸ் தராங்க நீங்களே பாருங்க. பாய் 70 ரூபா தானே? வெஜ் 70 தானே? 70 எவ்வளோ பீஸ் தராங்க நீங்களே பாருங்க, நான் காட்டுறேன். 2 சட்னி தருவான். ஆமா, ஏன் அது 50 ரூபாய்க்கு தருவான். வெஜ் காலியா? ரெண்டா? வெஜ் காலியா நான் வெஜ் காலியா? வெஜ் தான் காலியா? வெஜ் தான் இது. என்ன சொல்றான் இவன்? இது வெஜ்டி. இது நான் வெஜ். இப்போ இது ரெண்டும் எது நான் வெஜ்? இது நான் வெஜ்ஜா? இது நான் வெஜ். எவ்வளவு இது ரெண்டும் சேர்த்து? 100 ரூபாய். இங்க வாங்க. இங்க பாருங்க வெஜ். இது நான் வெஜ். ரெண்டும் சேர்த்து 100 ரூபா தான். வெஜ் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு 4 வந்து 3 4 5 5 பீஸ் நான் வெஜ் கொடுத்துருக்காரு. வெஜ் டேஸ்ட் ரெண்டும் சேர்த்து 100 ரூபா. வர்த்தாது. நீங்களும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நான் வெஜ் சாப்பிட்டா இந்த சட்னிக்கு வந்து நான் அடிமை. ஏதோ சண்டை நடக்குது. இப்போ நீங்கள் வந்தால் கூட இதெல்லாம் உங்களுக்கு மேப்ல போட்டாலாம் லொகேஷன் கிடைக்காது. இது எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க இருக்குன்னு சொல்லு. அது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இது கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து நேரம் வந்து வந்தீங்கன்னா ரேணுகா மெடிக்கலுக்கு ஆப்போசிட். ரேணுகா மெடிக்கலுக்கு அப்படியே ஆப்போசிட். இது எனக்கு இந்த ஸ்பாட் எனக்கு அந்த ஸ்பாட்டை விட பிடிச்சிருக்கு. அது வந்து நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து ஓவர் ஆயில் நினைக்கிறேன். இதோட நாங்கள் இந்த விளாக முடிக்கிறோம். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி உண்மையாக உருட்டா அப்போல்லாம் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ